ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Mturkல வந்து சென் ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே அக்செப்ட் ஆகிருக்கு. ரிவார்டு வந்து 30 சென்ட். டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து சர்வே லிங்க் இங்கே இருக்குது. சர்வே பேஜுக்குள்ளே போகலாம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனல் ப்ராக்டிஸ் பெர்செப்ஷன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டிருக்காங்க. எக்ஸிட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க. வேணும்னா எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துக்கலாம். பண்ணுறதுனா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்ட் கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். Do you want to participate in this investigation? எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. Okay, now we will be presented with an organization practical real life international company. To avoid potential knowledge interface, the company's real name has been replaced. After that, you will be asked a series of questions regarding your perception of the company. இதை டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. Okay, இப்போ வந்து international company recently went through the process making its end year's bonus points. Employees, particularly the company relied algorithm evaluate performance in bonus size. The result showed an enhancement in employee welfare due to reduced human bias. ஓகே, மேலே வந்து இந்த இதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நோட் பேடில் போட்டு வைக்கிறேன். போட்டு வைக்கிட்டு இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணி தனியாக ஒரு பேஜில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இமேஜை பற்றியோ இல்லை இந்த டெக்ஸ்ட்டை பற்றியோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நான் இங்கே கொடுத்துட்டு ஐ ஹாவ் ரீட் த மெட்டீரியல் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். Okay, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா what thoughts the feelings ran through your mind as you read this news. Please take a moment and answer the following questions. அதாவது போன பேஜில் அந்த இமேஜ் இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருந்தா இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்டு பார்த்து படித்து உங்களுக்கு என்ன வந்து தோணுது, உங்கள் மைண்டில் என்ன தோணுது, உங்கள் ஃபீலிங்ஸ் என்னங்கிறத கேட்குறாங்க. ஐ எம் ரெடி டு ஷேர் மை தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது என்ன எக்ஸ்டென்ஷனுங்கிறது நீங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு அது என்ன எக்ஸ்டென்ஷனு, அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு சர்வே பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு லெஃப்ட் சைடு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் நியூட்ரல் ஃபார் திஸ் ஐட்டம். பார்த்தீங்கன்னா நியூட்ரல்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். சர்வே வந்து ரிவார்டு கம்மியோ அதிகமோ அது விஷயம் இல்லை. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நீங்கள் கவனமாக பார்த்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பார்க்க வேண்டியது. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சர்வே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அக்ரி கொடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் ரேண்டமாக கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும் அவங்க கேட்குற செக்யூரிட்டி கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். நியூட்ரல் தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்ரல் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் படித்து பார்த்துக்குங்க. அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே கண்டிப்பாக தேவை. The company respect its employee, agree. The company values employees, agree, strongly agree கொடுத்துருங்க. This company consider its employees important. Okay, neutral கொடுத்துருங்க. The company consider the employees worldwide. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா this is an attention check. Please slide the bar to the degree extremely positive. இது வந்து அட்டென்ஷன் செக் கொஸ்டின் தான். முன்னாடி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி லாஸ்ட்டாக நவுத்தி விட்டு இந்த எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டு எக்ஸ்டெண்ட் வாட் எக்ஸ்டெண்ட் டு யூ திங்க் த எம்ப்ளாயீஸ் வுட் பெனிஃபிட் ஃப்ரம் த கம்பெனி போனஸ் டிட்டர்மினேஷன் அப்ரோச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஹவு லைக்லி வுட் யூ எம்ப்ளாயீஸ் welfare be enhanced through the company's bonus determination approach. இதுக்கு வந்து ஒரு 1 கொடுத்துருங்க. According to the material, how did the company determine the bonus size for each employee? போனஸ் சைஸ் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் வந்து எவ்வளோ டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன
இங்கே படிச்சிருந்தோம். Through the process making and the bonus points to the employees, particularly the company relied an algorithm by an algorithm. இதுதான் ஆன்சரு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, how likely would your employees performance be evaluated accurately in this company? ஒரு 2 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பேசிக்காக இருக்க கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. மேல், அப்புறம் ஏஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்னிசிட்டினா ஏஷியன், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 years கொடுத்துறேன். டோட்டல் இன்கம் வந்து அண்டர் $10,000 கொடுத்துறேன். இவர் இங்கிலீஷ் எபிலிட்டி வந்து ஓகே, இது வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் இல்லை, பட் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோடு வந்திருக்கு. கோடு வந்ததுக்கப்புறம் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோடு வந்துருச்சு. அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேஜில் வந்து டன் கொடுத்துடணும். கொடுத்துட்டேன். இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் சர்வே, அவ்வளோதான், அந்த சர்வே முடிஞ்சுது. ஸோ இந்த சர்வேயோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிடைக்கல அப்படின்னா இந்த லிங்க் மூலிமா வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. கேட்ச் பண்ணிட்டு இந்த ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.